கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கோபிநாத் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் கடந்த ஆட்சியில் கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டு அதன் பிறகு திமுக ஆட்சி அமைந்தபோது அதனை முறையாக கையாண்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியது. மேலும் கொடுத்த வாக்குறுதிகளான மகளிர் இலவச பேருந்து பயணம், உரிமைத் தொகை 1000, பெட்ரோல் விலை ₹3 குறைப்பு, புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 3 லட்சம் மாணவர்களுக்கு பயன்பெற்றுள்ளனர். மேலும் காலை உணவு திட்டத்தின் கீழ் பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்படுகிறது. இது இந்தியா அளவில் சிறந்த திட்டம் என்று பெயர் பெற்றது. இதனை கன்னட நாடு செயல்படுத்த உள்ளதாக அறிவித்திருக்கிறது. இதுபோன்று பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலமாக 1,16,00,000 மகளிர் பயன்பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது உரிய உதவிகளை மத்திய அரசு செய்யவில்லை. மேலும் அதிக அளவில் GST வரி கட்டினால் கூட தமிழகத்திற்கு குறைந்த அளவே திருப்பி வழங்கப்படுகிறது. இதனால் திட்டங்கள் அதிக அளவில் கொண்டு வர முடியவில்லை. எனவே மக்களின் எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் தேசிய அளவில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டுள்ள காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்தை சுமார் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நம்ம கண்ண தெரிய போனது 2 தான். வாக்குப்பெட்டியில முதல் இடம் அவர்களே, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் அவர்களே, மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் பிரகாஷ் அவர்களே, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியினுடைய செயலாளருமான அண்ணன் திரு செங்குண்டோன் அவர்களே, மாநில சொத்துப்பாட்டு சுகவனம் அவர்களே, கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் திரு பால இளங்கோவன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு அக்கா காஞ்சனா கமல்நாத் அவர்களே, அண்ணன் நரசிம்மன் அவர்களே, அண்ணன் கோவிந்தசாமி அவர்கள், நிர்வாகிகள் அண்ணன் டாம் வெங்கடேசன், அண்ணன் அரியப்பன், விஜயகுமார், மருத்துவர் மாலதி நாராயணசாமி அவர்களே, இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர் சகோதரர் சீனிவாசன் அவர்களே, கிருஷ்ணகிரி நகர செயலாளர் அண்ணன் திரு நவாப் அவர்களே, கிளை வார்டு செயலாளர்கள், நிர்வாகிகளே, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அக்கா மணிமேகலை நாகராஜ், நகராட்சி தலைவர் ஃபரிதா நவாப் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் திரு PCRM தினேஷ் ராஜன் மற்றும் சுவன் அவர்களே, துணை அமைப்பாளர்களே, மாநகர அமைப்பாளர் கலைச்செழியன் உள்ளிட்ட அனைத்து அணிகள், இளைஞரணி, மாணவர் அணி, மகளிர் அணி, ITV உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, நம்முடைய இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேர் இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, ஆம் ஆத்மி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுடைய சகோதரர்களே, சகோதரிகளே, வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, அன்புக்குரிய ஆயிரக்கணக்கில் வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, அக்காக்களே, சகோதரிகளே, பாட்டிகளே, முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, இத்தனை பேர் கேட்டு வந்திருந்தார். அவரை கிட்டத்தட்ட 1,57,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற வச்சு பாராளுமன்றத்துக்கு அமைச்சீங்க. அதற்கு முழு காரணம் நீங்க தான். அந்த வெற்றிக்கு முழு காரணம் நீங்க. அதற்கு அத்தனை பேருக்கும், கழகத்தினருக்கும், கழக நிர்வாகிகளுக்கும், அணிகளை சேர்ந்தவர்களுக்கும், கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கும், அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை, பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல நம்முடைய அண்ணன் கழக வேட்பாளர் செங்குண்டன் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஏமாத்திட்டீங்கன்னு சொன்னதை விட நீங்க ஏமாத்திட்டீங்க, மறுபடியும் ஏமாந்துடுங்க. இருந்தாலும் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி சாதனைகள் சிலவற்றை மட்டும் குறிப்பிட வேண்டும். ஒசூர் அரசு மருத்துவமனை ₹100 கோடி மதிப்பீட்டில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் பணிகள் தொடங்க உள்ளது. ₹233 கோடியே 34 லட்சம் மதிப்பீட்டில் எண்ணக்கோல் ஊராட்சியில கால்வாய்கள் அமைக்கும் பணி சிறப்பாக வேகமாக நடைபெற்று வருகிறது. சூளகிரி சிப்காட் மாவட்டத்தில் வசிக்கும் வால்மீகி இன மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். ஒசூர்ல டைடல் பார்க் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
ஒசூர், கிருஷ்ணகிரி, சென்னை வழியாக ராயக்கோட்டை பகுதிகளில் பொங்கல் பண்டிகையின் பொழுது அத்துக்கட்டு மாடு விடும் விழா நடத்த அரசு அதே போல இது தொடர்பாக பொதுமக்கள் மீது பதியப்பட்டுள்ள அனைத்து வழக்குகளும் ரத்து செய்யப்படும். இதெல்லாம் தலைவர் அவர்கள் வாக்குறுதிகள். இது மட்டும் இல்லாம நம்முடைய இந்தியா கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை தலைவர் அவர்கள் 3 நாட்களுக்கு முன்பு வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி செல்லகுமார் அவர்கள் ஜெயிக்கும்போது 1,73,000 வாக்கு வித்தியாசம். இந்த எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க முடியும்? சென்ற முறை நம்முடைய எதிரணியினர்லாம் ஒண்ணா வந்தாங்க. அப்பவே நம்ம ஜெயிக்க வச்சீங்க. செல்லகுமார் அவர்கள் ஜெயிக்க வச்சீங்க. 1,73,000. இந்த முறை நம்முடைய எதிரணியினர்லாம் பிரிச்சு வராங்க. அதனால குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல கோபிநாத் அவர்களை கை சின்னத்துல வாக்கு அளிச்சு ஜெயிக்க வைக்கணும். சரிங்களா? செய்வீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா தலைவர் உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறார். இந்த இடத்துல அவரை ஒப்படைச்சிருக்கிறார். அடுத்த 10 நாட்கள் நீங்க தான் அவரை பார்த்துக்கணும். அவருக்கு பிரச்சாரத்தை நீங்க தான் செய்யணும். அது மட்டும் இல்ல, நம்முடைய தேர்தல் 2021 தேர்தலில் தலைவர் அவர்கள் எப்படி முதலமைச்சர் ஆனார்னு உங்களுக்கு தெரியும். மக்களுடைய அன்பை பெற்று, உங்களுடைய ஆதரவை பெற்று, உங்களுடைய வாக்கு முன்னாடி 3 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. சார் இருந்துச்சு, அது பக்கத்துல ஒரு டேபிள் இருந்துச்சு. கீழே போனாங்கன்னா அவங்க காலை பிடிக்க முடியும். இதுல என்னங்க தப்பு இருக்கு? அவங்க என்ன 3வது மனுஷன் கேட்கறது? நான் சவால் வரேன். இப்ப நீங்க திருப்பி போய் அந்த அம்மா காலில் மட்டும் விழுது பாருங்க. இந்த பட்ட முதலமைச்சரானார். வந்தோடனே என்ன பண்ணாரு? ஒவ்வொரு வாக்குறுதி கடும் நிதி நெருக்கடி. அப்போ கொரோனா 2வது பெருந்தொற்று உங்களுக்கு தெரியல. செகண்ட் வேவ். மோடி என்ன பண்ணாரு? பார்த்தாரா? ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா? 6 மாசம் நம்ம எல்லாம் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஞாபகம் இருக்கா? 6 மாசம் எல்லாரும் வீட்டுக்குள்ள ஜெயில இருக்கிற மாதிரி அனுமதிக்கணும். ஒருத்தர் பார்த்துக்கிறது கூட இடம் கொடுக்கல. என்ன சொன்னாரு? வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா மாசம் 1000 ரூபாய் கல்வி உரிமை தொகையை வழங்கப்படுது. இந்தியாவிலேயே போக்குறதுக்காக நம்முடைய தலைவர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய நீங்க உங்க